உன்னுடைய வேலையில களத்துல காமி சரக்கு இல்ல, அதனால மேடையேறி பேசிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் பேசுறான், ஒரு வாரத்துக்கு முன்ன வாழப்பாடியில் நாஞ்சில் சம்பத்தின் பொறுக்கி இங்கிருந்து அங்க போனான்னு பேசுறான். அவனும் தாய் மரங்கள் பேசுறான். என்னடா நான் சொல்லக்கூடாது, என்னடா பேசுறேன்னா பெண்களுக்கு இந்த பொருள் சாப்பிட்டா உணர்ச்சி அதிகமா வருகிறான். இப்ப ஏற்பட்டாலும் உதைக்கலாமா வேணாமா? வாழப்பாடி பொதுக்கூட்டத்தில் இங்கிருந்து திருட்டு திருமா ஓடி போன பொறுக்கி நாய் பேசுறான். தாய்மார்கள் நினைச்சு பாருங்க, வீடு வீடா சொல்லுங்க, தொண்டர்களை சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில கூட திமுக காரங்க 4 பேர் பேசுறாங்க. தலைவரே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, துரைமுருகனால ஒரு நாள் ஆட்சி கமுந்தது, ஆற்காட்டு வீராசாமியில திமுக ஆட்சி போச்சு, நீங்க ஒண்ணும் பிரச்சாரம் பண்ணாதீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க. பொன்மொழியால 236 அண்ணாதிமுக வச்சிருக்கான். சித்தேஸ்வரன் உனக்கு டவுட்டா? கையை தட்ட மாட்டேங்கிறா? அப்படி இருக்கியா? கந்தசாமி வேற வேகமா கை தட்டுற லேட்டா உண்டு, நான் இருக்கிறத காமிச்சுக்கிறாரு. ஆனால் வந்திருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகள் இவ்வளவு வெயிலில் பார்க்காங்க. எடப்பாடியாருக்காக இல்ல, இந்த சமுதாயத்தை இழிவா பேசின இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் காதுக்கு எடுத்து வருகின்ற வகையிலும் இந்த பொன்முடியை கைது செய்ய வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் நோக்கத்தோடு நீங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடுவதற்கு அத்தனை தாய்மார்களுக்கு நன்றி சொல்றேன். இதை விட்டு விடாதீர்கள், தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். இது உங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் உங்களை நம்பியிருக்கிறார். எங்களோடு தோளோடு தோள் என்று பணியாற்றுங்கள், மனசாட்சியோடு பணியாற்றுங்கள், மன மாற்றத்தோடு பணியாற்றுங்கள். ஆட்சி வருவது உறுதி, மாறுபட்ட கருத்து கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பது புரட்சித் தலைவர் அம்மா எடப்பாடியார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தலைவர் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஏதோ திமுக காரம் பேசுறோம். நேற்று பேத மலையில் முளைத்த அதிமுக இல்ல, அதிமுக வரலாறு தெரியுமாடா? இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம்.